நீங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டீங்க. காரணம் என்னவென்றால் you are so precious. யாரால பயன்படுத்தப்படுறோமோ, யார் யூஸ் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து, அவங்க கையில் இருக்கிறது வரைக்கும் அதோட மதிப்பு குறையவே குறையாது. இப்போ நான் ஒரு நைக்கி ஷூ வச்சிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் ஷூ, பழசாயிடுச்சுன்னு வச்சு அதை எடுத்துன்னு வந்து ஏலம் விடலான்னு நான் இங்கே வைக்கிறேன். உதாரணம், அது பக்கத்தில் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஷூவை கொண்டு வந்து வைக்கிறேன். இது ரெண்டுல எது விலை ஜாஸ்தி போகும்? அவரு யூஸ் பண்ணது. அதே மாதிரி நேரு ரோல்ஸ் ராய் கார் வச்சு அந்த காலத்தில் வச்சிருக்க கார், ரெண்டு கார் அங்கே நிற்குது. இது ரெண்டுல எந்த கார் அதிகமாக மதிப்பு போகும்னா ரோல்ஸ் ராய் தான். ஆனால் நேரு பயன்படுத்தினான்றதுனால அது விலை ஜாஸ்தி. இன்னும் சுருக்கமாக சொல்றேன், வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய சுருட்டு லட்சக்கணக்கில் போச்சு. என்னடா அதுன்னு பார்த்தீங்கன்னா அது 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 அவரால் அது மதிப்பு பெறுது. கேவலமானது கூட மதிப்பு பெறுது. நான் உங்களுக்கு சொல்றதை கவனிங்க. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க இப்போ அவர் கையில வந்துட்டீங்க. That's why you are so valuable. அழாதே மகளே, மகனே அழாதே. உன்னை குடும்பம் ஒதுக்கி இருக்கலாம், சமுதாயம் ஒதுக்கி இருக்கலாம், உன்னை மதிக்காம பார்க்கலாம். நீங்க சொல்லலாம், ஐயா என்ன ஒரு நாய் கூட மதிக்க மாட்டுது, என்னை எவனுமே மதிக்க மாட்டானா. நீங்க அதை நினைச்சு படிக்கிறத நிறுத்தி வேலையை செய்யறத போகாம குடும்பத்தை சரியா நடத்தாம மன அழுத்தத்தில் அப்படியே நாள்தோறும் வாழ்ந்திருந்தா, மகளே நான் சொல்றேன், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னா உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன். என் தேவனுடைய பார்வையில் நீ விலையேறப்பட்டவள். உன் குடும்பத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், நீ சந்தித்து வந்த வழி, உன் பாதைகள், ஒரு வேளை என் கையில வைத்திருக்கிற சில காரியங்கள், அவமானங்கள், நிந்தைகள், சில வேதனையான காரியத்தை அனுபவித்து மதிப்பை இழந்து இதை கையில் வைத்திருக்கிறேனே, இதனால் என்னை இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் உன் மதிப்பு குறைவதில்லை. என் தேவனுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன்.